திறந்தவெளி கிடங்குகளை அமைத்து விளம்பர மாடல் ஸ்டாலின் அரசு நெல் கொள்முதலை துரிதப்படுத்த வேண்டும் என விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் செய்தியாளர்களை சந்தித்தவர் நெல் கொள்முதல் செய்தால்தான் பல்லாயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளதாக தெரிவித்தார். கோயில் குத்தகை அறக்கட்டளைகளுக்கு சொந்தமான குத்தகை உரிமை பெற்று சாகுபடி செய்யும் விவசாயிகளிடம் உள்ளது. ஆனால் குத்தகை விவசாயிகளை இந்த பதிவின் கீழ் கொண்டு வரப்படாமல் மறுப்பது ஏற்கத்தக்கதல்ல. தமிழ்நாடு அரசு குத்தகை விவசாயிகளுக்கும் அடையாள அட்டை வழங்கி அரசின் நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். விவசாயிகளிடம் கொள்முதல் செய்யக்கூடிய நெல் அங்கங்கே நேரடி நெல் கொள்முதல் நிலைய வாயில்களிலேயே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. சுமார் ஒரு நேரடி நெல் கொள்முதல் நிலைய வாயில்களில் 10,000 முதல் 20,000 சிப்பங்கள் வரையிலும் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் கொள்முதல் தடைப்பட்டுள்ளது. உடனடியாக தமிழ்நாடு அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து திறந்தவெளி கிடங்குகளை திறந்து இந்த இருப்பு வைக்கப்பட்டிருக்கிற நெல் மூட்டைகளை அப்புறப்படுத்த வேண்டும் என நான் வேண்டுகோள் விடுகிறேன். உதவி இயக்குனர் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்பி விவசாயிகளுக்கும் வேளாண் துறைக்குமான உறவுகளை மேம்படுத்த முன்வர வேண்டும்.